ஓகே வைங்க. 6 ஆர்டின் ஆர்டின்னாலே நான் தான் வின்னு. கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் ஆரம்பிங்க. நிர்மல் 4 விதி 2. மீண்டுமா எனக்காக சப்ஸ்கிரைப். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். ஆர்டின் போட்டிருப்பாங்க, அதனாலேயே நான் வின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ எதனா வெயிட்டாக எதனா கிடைக்குதா பார்ப்போம். பிரெட் வித் லெமன். யாருமா நீ? லெமன் எல்லாம் நீயே எடுத்துக்கிட்டு இருக்க. சரி ஓகே, பிரெட் வித் லெமன். ஓகே, நான் தான் வச்சு தரணும். சரி போட்டோம். கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்போம். பிரெட்டை வந்து இங்கேயே வச்சு பண்ணுவோமா? அப்படி வச்சு அப்படி மலைச்சாரல் மாதிரி பிழிஞ்சு விட்டு ஃபுட்டு சேலஞ்சுன்னு வந்துட்டா வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு இந்த லெமனும் இவரும் தான் காரணம். சார், இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்ததே இவங்க தான். அதனால வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணல ஐடியா. உங்களுக்கு சீஸ் டாப்பிங்ஸ் எதனா வேணுமா? எக்ஸ்ட்ரா சீஸ். ஓகே கொடுங்க. வேற கொஞ்சம் சாக்லேட் சிரப் போடுவா? இல்ல வேண்டாம். சீஸ் வந்து கிரேட் பண்ணி தரணும்ல. கிரேட்லாம் பண்ண தேவையில்ல. சீஸ் வந்து இந்தாங்க. அதுதான் கவரோட குத்துறியா? ஓகே, இவ்வளோ சீஸு பரவாயில்ல, சாப்பிடு. யார் என்ன கேட்க போறா? சென்டர்ல மட்டும் தான் பைட் பண்ணணும், கரெக்டா? அப்படிலாம் இல்லை. சரி, உனக்கு அது ஆக்சுவலாக அது லெமன் ஊற்றுனால கொஞ்சம் சாகி ஆகிட்டாப்புல. ஐயோ, என்ன சூப்பராக இருக்கா? ஐயோ செம்மையா இருக்கா? 4-2ல இப்போ நான் தானே. சரி போதும். நீனா உட்காந்து இது ASMR வீடியோ சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது நான் தான் பார்க்க போறேன். 4 ஆர்டின் அகைன் ஆர்டின். கடவுள் கொஞ்சம் தூரமா போயிட்டாரு. ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம பார்ப்போம். 5 ஆர்டின் 6 ரம்மி ஆயிடுச்சு. பேசாம நம்ம ரம்மி விளையாடி வீடியோ போடக்கூடாது. ஜங்கி என்ன ரீரவுண்ட் போறோம். சாரி ப்ரோ, சாரி அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. 5-2 ஆல்ரெடி அவுட் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க இதுக்கு மேல விளையாடி என்ன பிரயோஜனம்? சரி ஓகே. சேமியா ஐஸ்கிரீம் இது ஆல்ரெடி வந்தது, இவங்க உள்ளே போட்டாங்க திரும்ப. அதனால ஃப்ரெஷ்ஷா ஒன்று எடுப்போம். ஆஹா ஓகே, பப்பட் ஜாம். இது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். அது கொஞ்சம் அப்பளம் இங்க இருக்கு. அப்பளம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் வீடியோ செட்டப்லாம் வந்து இதெல்லாம் அப்பளமா கர்ச்சீஃபா எப்படி இருந்து அப்பளம் இப்போ வந்து லைட்டா உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னா டச் அப்லாம் பண்ணிக்கலாம் அப்பளத்துல. ஓகே, இப்போ அதை நான் சாப்பிடணும். அதை கசக்கி மடக்கி ஒரு வழி ஆக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஜாம் இதுல போட வேணாம். இந்த இது இருங்க நீ வாய் வச்சுட்டு கொடுப்ப. அதுக்கு நான் ரக்கமே இருந்துப்பேனே. அது ரெட் சாஸ் ஆச்சே. மறுபடியும் அது உள்ளே போடுறீங்க. ஏன்பா இவரு வேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்பளத்துல யாரா பீடா சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு சாப்பிடுவீங்க. பாதி அப்பளம் ப்ளீஸ். சாரி ப்ரோ, ப்ளீஸ் நோ பீடா அப்பளம் பீடா இப்படி வச்சு இப்படி அழுத்தி காட்டுங்க. நான் 5 தான். கடி அருமையா இருக்கு. நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. இல்ல வேண்டாம் பரவாயில்ல. நாங்க தோத்தவங்க எல்லாம் தான் வந்து நல்லா இருக்கு. எனக்கு இந்த அப்பளம் பிடிக்காது. அந்த அப்பளம் எனக்கு பிடிக்கும். அது வந்து எண்ணெயில வந்து போடாம சுட்டு சாப்பிடுவோம். ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆக்சுவலி. என்ன நல்லா இருக்குன்னு தூக்கி போட்டு. நல்லா இருக்கு, சாப்பிட்டேன். சரி ஓகே, நீங்க தான் எதுக்கு விளையாடிட்டு நான் தான் வின்னு. எப்படி இந்த டப்பா உங்களுக்கு தான், அது கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த ஸ்பெஷல் டப்பா. ஆப்வியஸ்லி நான் வின் பண்ணிட்டேன். இருக்கு ஆல்ரெடி நான் வின் பண்ணிட்டேன். ஸோ வந்து எத்தனை இது சாப்பிட்டாலும் அவங்க தான் அதை சாப்பிட்டாகணும். எடுங்க என்ன காட்டுங்க. மறுபடியும் 5 டைமண்ட். ஓகே கொடுப்பா. அது நான் நிறைய கார்டு இருக்குது, நீ எடுத்துக்கிற. எனக்கு கார்டு கலெக்ஷன் தரணும். அதுல இருந்து கார்டு கலெக்ஷன் தரேன். நீயே வை. சொல்லி சாப்பிட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 7 டைமண்ட் வந்திருக்கு, 9 டைமண்ட் வந்திருக்கு, 5 டைமண்ட். ஓகே இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, எனக்கும் பரவாயில்ல. ஏன்னா நான் தான் வின்னு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல விளையாடனா இந்த ரெண்டு அவரே சாப்பிட்டேன். பனானா பிளஸ் மேகி மசாலா. மசாலாவா? எஸ், மேகி மசாலா. ஒன்லி ஃபுட் ஐட்டம் ப்ரோ. மசாலா இட்ஸ் நாட் மேகி மசாலா இஸ் a food item.
மேகி மசாலா சாப்பிட்டா வந்து food item. உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல உடம்புக்கு நல்லது சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல சொல்ல இவங்களே சொல்லிப்பாங்க. நம்ம வந்து மேகி பழைய மசாலா பழைய மசாலாடா எப்போ வாங்கினதுடா இது? அது எக்ஸ்பயர் ஆகல, நான் பாத்துட்டேன். கட்டி கட்டியா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் உங்க சேனலோட வந்து உங்க நிர்மல் கிரியேஷன் நிர்மல் ராஜுக்கு எதனா ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணமும் இவங்க தான். ஸோ அதனால வந்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் vlog போடுவாங்க. ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னது இது? இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இவனை ரோல் என்ன ரோல் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா. வர நிறுத்துற அவனை. ஜாம் வச்சு ரோல் பீடா போட்டாங்கல்ல, நாங்க சேம் பீடா. நானே சாப்பிட்டேன். நோ 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 நான் தான் சாப்பிடுவேன். ஷிட். ஒரு வாழைப்பழத்தை மொத்தமா வாய்க்குள்ள விட்ட ஒரு ஆள் இவருதாங்க. சூப்பரா இருப்பாங்க மேகி மசாலா. பட் அது நிறைய சாப்பிடாதீங்க. மசாலாவை தூக்கி போட்டுட்டு வெறும் மேகியை மட்டும் நீங்களே குக் பண்ணி சாப்பிடுங்க. அந்த ஃபேஸ் கொஞ்சம் ஜூம் வைங்க. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் இருக்கு, அது என்னன்னு தெரியல. உனக்கு லாஸ்டா இருக்கு இருக்குதுலே வியடான காம்பினேஷன் இதுதான். ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு தான். இப்போ நான் தானே? ஆமா, நீங்க தான். போன வாட்ச் நீ வைக்கல? நான் தான் வச்சேன். 5 or 10 நான் வைக்கலையே. மறுபடியும் 5 டைமண்ட். 5 diamond. So sad. ஜோக்கர். பட் ஒஸ்ட் இது. மேகி மசாலா வந்து கேவலமான ஒரு டிசிஷன். I hope யாரும் 5 வந்து இந்த மேகி diamond மசாலா வந்து மேகி செஞ்சாலே அதில் மேகி மசாலா போட மாட்டேன். பட் ஆனால் பழி வாங்குறேன் இருக்கு. அதுதான் ஆல்ரெடி வாங்கியாச்சு நானே. ஏடா போய்கிட்டே இருக்கு, காடை கம்மி பண்ணிருக்கலாமோ? 4 diamond தான் என்கிட்ட இருக்கு. I think 5 diamond, 3 diamond, 5 டைமண்ட் தாண்டி போயிட்டு இருக்குமோ? 6 diamondலாம் போயிருச்சு. ப்ரோ எனக்கு காடு காலியாக போகுது. என்னடா போய்கிட்டே. Yes. Again. ஓகே, லாஸ்ட் ஒரு நானே எடுத்து பாத்துறேன். இது என்ன ஒரு அதை எடுத்து பாத்துருங்க, அவ்வளவுதான். என்ன இது மறுபடியும் பிஸ்கெட் பிக் இல்ல? யா, என்ன யா? நோ ப்ராப்ளம். ஐயே, அப்ப மத்த டிஷ் எல்லாம் ப்ரோ எழுதுனது திரும்ப எழுதிருக்கீங்க. இல்ல அவ்வளவுதான். 8 dishes எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டோமே. சிரப்பு, பிஸ்கெட். சரி ஓகே, நீங்க இது ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டீங்க, மாத்துங்க வேற எதனா. ஓகே, இப்போ வந்து நானே ஒரு கர்ட் தவிர வேற எது வேணா? தவிர இதுல இருந்து நான் வந்து எது வேணா கர்ட் மேகி மசாலா தவிர. ஓகே, டன். ஓகே, மத்த எது வேணா சாப்பிடுறோம். இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு फ्रेंड्स. we can do it. இந்தாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவுட் நீங்க தான் லாஸ்ட் அந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ் நீங்க தான் திறக்க. அதை விட நம்ம மோசமா ஒன்னு பண்ண போறோம் இப்போ. பண்ணுங்க பிரச்சனையே இல்லை. பிரெட் ஆக்சுவலி இது யோசிக்கோ, வீடியோ எடிட் பண்றதுக்காக நான் உயிரோட இருக்கணும். சட்னி and கொஞ்சம் போதும் ப்ரோ. கொஞ்சமா நல்லா யோசிச்சுக்கோ. லாஸ்ட் சர்ப்ரைஸ் டிஷ்ஷா முழுசா சாப்பிடுறதுக்கு நான் விட மாட்டேன். சீஸ் அதை நான் முழுசா சாப்பிட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே. அடி வாங்குறோம்னு முடிவாயிருச்சு. நோ வாழைப்பழம் வேண்டாம், அது நிக்காது உள்ள, வேஸ்ட். இட்ஸ் ஓகே, நான் வைக்கிறேன், அது நிக்கும். ஒரு பிஸ்கெட் பிக்கிலே சாப்பிடுறேன். எனக்கு ஆக்சுவலா அந்த பிக்கில் பிடிக்கும், அதே சாப்பிடலாம். அவங்களா ஆசைப்பட்டு கேட்டது. இது வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? க்ரீம் பிஸ்கெட் வித் க்ரீம். பிஸ்கெட் மாதவி மாமாக்கு பிபிபி மாமாக்கு கோஆபரேட் பண்ணு. என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல? ஓகே, இப்போ நான் சந்தோஷமா இந்த லாஸ்ட் வந்து ரிவீல் பண்ண போறேன். வாழைப்பழத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம், மற்றபடி நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சீஸ் வித் பிஸ்கெட் நல்லா தான் இருக்கும். இந்த பிரெட்டும் புதினா சட்னியும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் தான் ஒன்றா வச்சு கொடுத்தேன். ஓகே, இப்போ டைம் டு ரிவீல் நம்ம சர்ப்ரைஸ் டிஷ். அது என்னன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்கேட் ப்ளஸ் சிக்கன். இருங்க ப்ரோ, அது ரெண்டுத்தையும் வந்து இப்போ நான் ஒரு டிஷ் பண்ணி கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு அது லைட்டா ஹனி சிக்கன் மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஹனி இல்ல, சனி சிக்கன். அவனை வாடி இருக்க மொத்த விரிவும் அதுல இறக்கி இருக்காரு. பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம வந்து சிக்கன். சாரி ப்ரோ, நீங்க ஊட்டி விட்டீங்க. அதுதான் நான் தான் ஊட்டி விடுறேன். நீங்க பனானா சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமா நான் ஊட்டி விடுறேன். நானே சாப்பிட்டுக்கிறேன். இப்போ என்ன டிஷ்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிட்கேட். ஸோ அதை கிட்கேட்னு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், இல்லை கேட். ஓகே, புது டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கோம், காப்பிரைட்ஸ் எங்களுக்கு தான் இது. இதுக்கு பேர் வந்து கேட், சிக்கன் ப்ளஸ் கிட்கேட்.
கலக்கிற கலல அந்த சிக்கனே வந்து போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிரும் போல. சிக்கன் ப்ளஸ் கிட்கட். ஓகே தம்பி வாங்க பெரிய பைட்டா போங்க. காட்டுங்க. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் அறுக்க காத்திருக்கும். எப்படி இருக்கு? இன்னும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம். இல்ல முடியல. உட்காரு. எங்க போற? உட்காரு. டெய்லி இங்க வருவீங்களா? நாளைக்கு இங்க காலேஜுக்கு வரீங்களா? விளையாடலாம். தேங்க்ஸ் சார். உட்காரு. எப்படி டெய்லி வருவீங்களா? நாளைக்கு வருவீங்களா அப்படின்னா உட்காரு. நீ எந்திச்சு போடாதா இன்னைக்கு. உட்காரு. ஃபுல்லா சாப்பிடணும். ஐயா என்ன சீஸ் அது என்ன அது இது பார்க்கும்போது தெரிஞ்சதுல இது டேஸ்ட் சரியான டேஸ்ட் எனக்கு பார்க்கும்போது தெரியுது. இப்ப பாருங்க செஃப் பட்டு மாதிரி நான் இப்ப மூக்குல உறிஞ்சி அருமையா இருக்கா. சூப்பரா இருக்கு. எனக்கு ஆல்ரெடி கலக்கிட்டு தான் இருக்கு. வா அதெல்லாம் கிடையாது. போதும் ஒரு ஸ்பூன் இன்னும் சீரியஸாவே போதும். இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அப்படியா? ரொம்ப எனக்கு வாயில மாஞ்சு விடுது. முழுங்க சரியா முழுங்கி வாயை திறந்து உள்ள எது இல்லைன்னு காட்டினதான் இப்போ விடுவோம். ஹனி சிக்கனா வேணுமா? இன்னும் கொஞ்சம் ஹனி சிக்கனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் வின் பண்ணது யாரு? இட்ஸ் மீ நிர்மல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபன்னாக இருக்கணும் வந்து கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஜீவன் வேறு இருக்குது. அந்த ஜீவனுக்காக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் இன்னும் ஃபியூச்சரில் வந்து இன்னும் டெவலப் பண்ண முடியும் சேனலை. ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரியே நாங்கள் வந்து புது வீடியோஸ்லாம் அப்கமிங் டேஸில் வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிர்மல் கிரியேஷன் நிர்மல் ராஜ். அப்புறம் விஜி பாய். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.